அந்த செய்தியாளர் சந்திப்பை தற்போது நேரலையில் பார்த்தோம். மேஜிக் பால்ல தமிழ்நாடுல இந்த தேர்தலில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். தொடர்ந்து அரவிந்த் கிட்ட பேசலாம். திரு அரவிந்த், இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம். ஒன்று, திமுக பெருவாரியான இடங்கள்ல வெற்றி பெறும் திமுக கூட்டணி அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. எக்ஸிட் போல்லையும் அதுதான் நடந்தது. அதிமுகவோட போட்டி டிஎம்கே வர்சஸ் அதிமுக இருக்குமா, டிஎம்கே வர்சஸ் பிஜேபி இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளா இருந்தது. அந்த விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா ரிசல்ட்ல? இப்போ ஓவரால் ஸ்டேட் வைஸ் பார்த்தோம்னாங்க ஒரு 2019 திமுக கூட்டணி இருந்த அதே கூட்டணி தான் இப்போ அந்த கூட்டணி தொடருது. கமல்ஹாசன் மட்டும் உள்ள வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். 2019 திமுக கூட்டணி வாங்கிய வாக்கு சதவீதம் இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதே இதை ரிப்பீட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அதை சீட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது 40 out of 40. 2019 கூட தேனி தோத்தாங்க இந்த கூட்டணி. பட் இந்த முறை 40-40 ஜெயிச்சிருக்காங்க. 40-40 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது திமுக கூட்டணிக்கு ஒன்று. ஏன்னா கலைஞர் 2004 40-40 சீட் ஜெயிச்சாரு. பட் 2009 கலைஞர் தலைமையிலான கூட்டணி கூட ஜெயிக்க முடியல. 2014 ஜெயலலிதா 38 சீட்டோ 39 சீட்டோ ஜெயிச்சாங்க. அவங்களும் 2019 37, 2017 அவங்களாலே ரிப்பீட் பண்ண முடியல. பட் போன முறை 39, இந்த முறை 40ங்கிறது ஒரு கன்சிக்யூட்டிவாக ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ணது இதான் முதல். கிளீன் ஸ்வீப் மட்டும் இல்லை, இன்னொரு கூடுதலான விஷயம், அவங்களுடைய ஓட் மார்ஜின் இருக்குல்ல, அது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் 10,000 கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னே வந்து 500,000 அப்படி தான் அந்த க்ளோஸ் கண்டெஸ்ட் இருக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும். பட் இந்த முறை அந்த மார்ஜின் வந்து பீப்புளோட வேர்டிக்ட் என்ன அப்படின்னு ரொம்ப கிளியராக பார்க்க முடியுதா? நமக்கு ஏன் அது ஏன் சொல்லணும்னா, ஒன்று ஃப்ராக்சர்ட் ஆப்போசிஷன். ஏன்னா ஏடிஎம்கேவும் தேமுதிகவும் ஒரு கூட்டணியாகவும், எஸ்டிபிஐ இந்த 3 ஒரு கூட்டணியாகவும், அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி பாஜக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அர்த்தமேட்டிக்காக அந்த கூட்டணி ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் கெமிஸ்ட்ரி வைஸாக அந்த கூட்டணி வந்து இதில் ஏன்னா பல சமூக கட்டமைப்பு சமூக கட்சிகளையும் ஒன்றாக இணைத்த ஒரு கூட்டணி உருவாக்கியிருந்தாலும் கெமிஸ்ட்ரி வைஸாக அந்த கூட்டணி ஒர்க் ஆகலிங்க தான் பார்க்க முடியுது. ஏன்னா திருநெல்வேலி மாதிரி ஸ்ட்ராங்கான தொகுதி, பாஜக மிகவும் நம்பிக்கையாக இருந்த 2 தொகுதியில், ஒன்று வேலூர், இன்னொன்று திருநெல்வேலி. கோயம்புத்தூர் அண்ணாமலை நின்றிருந்தாலும் பட் அர்த்தமேட்டிக்காகவும் கெமிஸ்ட்ரியாகவும் இந்த 2 கூட்டணி தங்களுக்கு உதவும் என்று தான் பாஜக நினச்சிருந்தாங்க. அப்படி இருந்து இந்த 2 கூட்டணியுமே வேலை செய்ய, இந்த ரெண்டு தொகுதியிலுமே பாஜக தோக்குறாங்கன்னா, கூட்டணி தோக்குதுன்னா, ஒன்று பாஜகவோட அந்த கெமிஸ்ட்ரி, அவங்க கட்டமைச்ச அந்த கூட்டணியோட கெமிஸ்ட்ரி வேலை செய்யலைன்னு தெரியுது. ரெண்டாவது, திமுகவோட கூட்டணி இன்னமும், அதாவது 2021 ஆட்சிக்கு வந்தாங்க திமுக, மாநிலத்திலையும் சரி மத்தியிலையும் வந்து 40-40 39 ஜெயிச்சிருந்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சியும் மீறி இந்த டைம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணம் எதிர்கட்சிகள் 2 பிரிந்து நிற்கிறது. இரண்டாவது, அதிமுகவோட சாலிடான ஓட் பேங்க் ஒரு 25% இருக்குன்னு வைங்களேன். அதிமுக 25-26 இருக்கும். ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோல டிஎம்கே 23-22 இருப்பாங்க. பட் இந்த முறை அதிமுகவோட ஓட் அந்த ஒரு சாலிடான கோர் ஓட் பேங்க் கம்மியாயிட்டு வரது தான் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு பலமாக வாய்ந்ததாக என்னால் பார்க்க முடியும். இல்லை, இப்போ இதில் அதிமுக வந்து நிறைய இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிருக்காங்க, பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் பிளேஸ்க்கான சில இடங்களில் நாம் தமிழரும் 3rd பிளேஸ் வந்திருக்காங்க. ஆமா, ஸோ அது எந்த இடத்துல பாஜக 2ஆம் இடம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினால மட்டும் வந்திருக்க முடியாது. அது வந்து நார்த்தில் பாமகவோட கூட்டணியோட ஹெல்ப்பாக இருக்கலாம். அதே மாதிரி பாஜகவும் ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதியில கன்னியாகுமரியில எப்பவுமே பாஜக 2ஆவதா தான் வரும். கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பாஜக தான் செகண்ட். கோயம்புத்தூர்ல பாஜக, கோயம்புத்தூர்ல கூட்டணி சப்போர்ட்டே கிடையாது. கோயம்புத்தூர்ல வந்து பாஜக பெரிய கூட்டணியே கிடையாதுங்க. ஆனா கோயம்புத்தூர்ல ஏன் பாஜக செகண்ட் வராங்கன்னா, ஒன்று அந்த ஃபேஸ் வேல்யூ, அண்ணாமலைங்கிற ஒரு லவுட் கேம்பெயின் நடந்துச்சு. ஏடிஎம்கே இங்கே ரொம்ப சுணக்கமாக வேலை பண்ணாங்கன்னு நம்ம பார்க்க முடிச்சு. நானும் கோயம்புத்தூர்ல 2-3 நாள் இருந்தேன். ஏடிஎம்கேவோட வேலுமணியோட ஒரு வேலையை நம்ம பார்த்துருக்கோம். அசம்பிளி எலெக்ஷனில் வேலுமணி எப்படி வேலை செஞ்சார், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேலுமணி எப்படி வேலை செஞ்சாலும் பார்க்க முடிச்சு. மேபி வேலுமணி பொள்ளாச்சியும் பார்த்துட்டு கோயம்புத்தூரையும் பார்த்தங்காட்டி அவரோட பெஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு தெரியுது. பட் ஏடிஎம்கே கோயம்புத்தூர் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஏடிஎம்கே டிட் நாட் டூ இட்ஸ், அவங்களோட பெஸ்ட்டை கேம்பெயின் பண்ணலிங்க தான் நமக்கு தெரியுது. அதனால தான் வந்து அது ரிசல்ட்டும் இப்படி வருது. ஓகே, நம்ம அடுத்தது போறதுக்கு முன்னாடி ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். 28 ஆண்டுகளுக்கு பிறகு தேனி தொகுதியை கைப்பற்றி இருக்கிறது திமுக. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தேனியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை தோற்கடித்திருக்கிறார் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன். 28 ஆண்டுகளுக்கு பிறகு தேனியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. தேனி மட்டும் இல்லை, கோவையையும் 28 வருஷத்துக்கு பிறகு கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வழக்கமாக அவங்களுடைய திமுகவுடைய கூட்டணி கட்சிக்கு தான் கோவை அப்படின்றது வழங்கப்படும். இந்த முறை ஃபைட் பண்ணி கணபதி ராஜ்குமாருக்காக வாங்கினாங்க, முன்னாள் மேயருக்காக வாங்கினாங்க அப்படின்னு அலையன்ஸ் அப்பவே பேசப்பட்டது. அதன் காரணமாக தான்
சிபிஎம்க்கு வேற ஒரு கான்ஸ்டியூன்சியை கொடுத்துட்டு கோயம்புத்தூர்ல நாங்க வின் பண்ணி காட்டுறோம் அப்படின்ற ஒரு சேலஞ்சோட டிஎம்கே அந்த தொகுதியை கேட்டுவாங்க. அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை வாங்கினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. பட் அப்படி பார்க்கும்போது 28 ஒரு கால் நூற்றாண்டுக்கு பிறகு 2 தொகுதி அங்க கைப்பற்றிருக்காங்க அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, அப்போ பாஜகவோட போட்டியின் அடிப்படையில திமுகவும் தன்னோட தொகுதி தேர்வு அப்படின்றத மாத்திக்கிட்டதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அது குறித்த கேள்வியும் இருக்கு. அதுக்கு முன்பாக டிஆர் பாலு, துரை வைகோ இருவரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். திருச்சி மக்களவை தொகுதியில் மதிமுகவின் துரை வைகோ வெற்றி பெற்றிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுகவின் டிஆர் பாலு தற்போது வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து திரு அரவிந்திடம் பேசலாம். அரவிந்த், இப்போ திமுக பாஜக தங்களுக்கு போட்டியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க, வெளிப்படையா சொன்னாங்க. ஆனா பாஜகவோட போட்டி என்ற அடிப்படையில் அவர்களோட வியூகம் அப்படின்றது மாற்றி அமைக்கப்பட்டதையும் பார்க்க முடிஞ்சது. உதாரணமாக தேவா சொன்ன மாதிரி அந்த கோவை தொகுதி மாற்றம் அப்படின்றது. ஸோ அந்த அடிப்படையிலையும் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுற மாதிரி அந்த சூழல் களம் அப்படின்றது மாறி இருக்கா? எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான 3 கார்னர் ஃபைட் இருந்துச்சோ அந்த இடத்துல டிஎம்கே நாமளா நின்னா பரவாயில்லைன்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அதனால தான் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் 3 கார்னர் கான்டெஸ்டாக தான் முதல்ல பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா வேலுமணியோட கேண்டிடேட்டான சிங்கே ராமச்சந்திரன் அவர் ஏன்னா ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர். அந்த சமூகத்தில் நாயுடு சமூகம் பெரும்பான்மையான வாக்கும், அதாவது அது ஒரு மெஜாரிட்டியான கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஸோ அப்படி இருக்கும்போது 3 கார்னர் ஃபைட்டு அங்கே நம்ம வந்து ஒரு போன முறை சிபிஎம் நிறுத்தினாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறை அதே மாதிரி கேண்டிடேட் வேணா டிஎம்கே நிற்கணும்னு ஆசைப்பட்டு நின்னது தான் வந்து அங்கே நின்னாங்க. பட் அதுவும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் டிஎம்கே தாண்டி வேறு யாராச்சும் காங்கிரஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கட்சி இருந்திருந்தாங்கன்னா டிஎம்கே கேடர் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அந்த எந்த ரிஸ்க்குமே எடுக்க வேண்டாம். 3 கார்னர் ஃபைட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம வந்து நம்ம கேண்டிடேட்டே போகலாம் டிஎம்கே ஆசைப்பட்டு. ஒரு சிமிலரான ஒரு ஏற்கனவே ஒரு கண்டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2019 தேனி தொகுதி நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். தேனியில் ஓபிஎஸ் உடைய பையன் ஓபி ரவீந்திரநாத் நிற்கிறாரு. அந்த கான்ஸ்டிடுவன்சி இப்போ இவிகேஎஸ் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டு இவிகேஎஸ் இளங்கோவன் கண்டெஸ்ட் பண்றாரு. பட் அப்போ ஓபி ரவீந்திரநாத் இந்த லோக்கல் செல்வாக்கில் ஜெயிக்கிறாரு. காரணம் என்னன்னா டிஎம்கே காடர் பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவோட கேண்டிடேட்டாக இருந்தால் இன்னமும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக வேலை செய்கிறாங்க, கூட்டணி கட்சிக்கு அவ்வளோ வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. ஸோ இந்த தொகுதியில் இந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறனா அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஎம்கே டிட் நாட் ஈவன் லீவ் எனி ஸ்டோன் அன்டர்ன் இந்த தொகுதியில். என்னன்னா உதயநிதி கடைசி ஒரு நாள் முழுவதுமாக கோயம்புத்தூர் தொகுதியில் மட்டும்தான் போய் பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சு ஏன்னா வேலுமணிங்கிற அதிமுக ரெட்டலைக்குன்னு ஒரு செல்வாக்கு. ஏன்னா திமுக கோயம்புத்தூர் கோட்டையை ஜெயிக்கவே முடியாத இடமாச்சு. சட்டமன்ற தொகுதியிலும் எல்லா பக்கம் ஜெயிச்சிருந்தாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியிலுமே டிஎம்கேனால ஜெயிக்க முடியல. செந்தில் பாலாஜியை வந்து பொறுப்பு அமைச்சராக போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதனால தான் உள்ளாட்சியில் ஜெயிக்க முடிஞ்சு. இப்போ செந்தில் பாலாஜியும் ஜெயிலில் இருக்கிறாங்காட்டி வேற யாராச்சும் வச்சு அந்த ரிஸ்க் எடுக்க முடியாங்கிறதா டிஎம்கே நின்னாங்க. நான் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏடிஎம்கேயோட ஓச்சர் நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லன்னு சொல்கிறேன் 20.52 தான் ஏடிஎம்கேயோட ஓச்சர். இதுதான் ஏடிஎம்கேயோட லோவஸ்ட் ஓச்சர்னு நினைக்கிறேன். என்னோட 96ல அவங்க 19 இல்ல இப்போ நான் இப்போ ரீசெண்டான இதில் 20.52 தான் ரொம்ப இது. பிஜேபி பார்த்தீங்கன்னா 10.98 ஆல்மோஸ்ட் 11% இருக்காங்க. 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி தமிழ்நாட்டில் உருவாயிட்டு வராங்க. இது நம்பர் ஆஃப் சீட்ஸில் கண்டெஸ்ட் பண்ணதெல்லாம் நம்ம பலது வச்சுக்கலாம். பட் பிஜேபி தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்தது பிறகு தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஓச்சர் இன்க்ரீஸ் ஆகிக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாது. ஓகே, ஸோ நம்ம அடுத்ததா பீமாரோ ஸ்டேட்ஸ் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக ஒரு கேம் சேஞ்சராக இருந்தது வந்து உத்தரப்பிரதேசம். அதாவது பாஜக தன்னோட ஸ்ட்ராங் ஹோல்டில் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்ட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் ஒன்று. அங்கே இன்னைக்கு நடந்திருக்க இந்த மாற்றம் அப்படின்றது வந்து இந்தியா கூட்டணியே பெருசாக எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். 2019 அவங்க சமாஜ்வாதியோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க, பகுஜன் கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அப்ப இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. பட் இப்ப அமைச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் பிளஸ் சமாஜ்வாதி பார்ட்டியோட அலையன்ஸ் அப்படின்றது இந்த கிரீன் கலர்ல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா இடமுமே சமாஜ்வாதி பார்ட்டி லீடிங்ல இருக்கக்கூடிய இடம் தான். சோ இந்த ப்ளூ அப்படின்றது காங்கிரஸ் கட்சி லீடிங்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ். சோ இது காங்கிரஸ்க்கும் சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆமா, இப்போ நம்ம 2019 நீங்க சொன்ன அந்த நம்பரையுமே கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல மொத்தமா 80 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 64 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. பகுஜன் சமாஜ் கட்சி 10 தொகுதிகளில், இந்தியா கூட்டணி 6, அதுல 5 சமாஜ்வாதி கட்சி, 1 வந்து காங்கிரஸா இருந்தது. ஸோ இப்போ வந்து அது என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பகுஜன் சமாஜ் கட்சி வெற்றி பெற்ற அந்த தொகுதிகள்